ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கும் அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சில வழியில் இங்கே இப்போ இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அதே மாதிரி இப்போ இந்த கொஸ்டினாலும் ஒரு ஏன்னா ஒரு 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 குறிப்பிட்ட நாளுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அப்படின்றல அங்கே அதை நாங்கள் செய்தாலும், ஆனால் ஒன்று நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெந்தெகோஸ்தே அனுபவம் இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் பெந்தெகோஸ்தே அனுபவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். நம்புறீங்களா? ஆமேன். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும், பிள்ளைகளாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெந்தெகோஸ்தே அனுபவம் இருக்க வேண்டும். ஏன்னா அது என்ன பெந்தெகோஸ்தே அனுபவம்? ரைட். ஆமேன். அங்கே வேதம் சொல்வது, அங்கே 2 கொரிந்தியர் அங்கே 3ஆம் அதிகாரம் அங்கே 18ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, இங்கே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ஆமென். அதே போல 17ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, இவன் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. அங்கே சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஆமேன். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் ஆவியானவர் விடுதலை கட்டிட போதுமானவர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ரைட், அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அவர் கட்டளிடுகிறவராக இருக்கிறார். அங்கே ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஆமேன். உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. தேவனுக்கு விடுதலையை கட்டிட போதுமானவர். இந்த காலை வேளையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவன் அங்கே விடுதலையை கட்டிடுகிறார். ஆமேன். அது அங்கே வியாதியாக இருக்கலாம், அங்கே தேவன் விடுதலையை கட்டிட போதுமானவர் இருக்கிறார். இல்லாவிட்டால் அது எங்களுடைய வேறு ஏதாவது கட்டுகளாக இருக்கலாம், அந்த கட்டுகள்லேருந்து அவர் விடுதலையை கட்டிட போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் அங்கே வேறு விதமான பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் தேவன் அங்கே இந்த வழியிலே அங்கே விடுதலையை கட்டிட போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அங்கே நீங்கள் என்ன ஏதென்று யோசித்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் தேவன் அங்கே விடுதலையை கட்டிட போதுமானவர். ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே விடுதலையை கட்டிட போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்து கட்டுகளில் இருந்தாலும் ரைட், இங்கே பாவமான கட்டுகளில் இருந்தாலும் ரைட், சில அடிமைத்தனத்துக்களை நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விடுதலை. இதுதான் நான் முதல் தடவை இந்த சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால், நான் இந்த வழியில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் இங்கே கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். இந்த காலை வேளையிலே உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஒவ்வொருத்தரை அன்பாக அங்கே வரவேற்கிற தேவன் இந்த காலை வேளையில் இந்த மத்தியில் இருக்கிறவர். அவர் உங்களை நேசிக்கிறவர் இருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க முடியும். ஆமேன். உங்களுடைய கரங்களை அவருடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்க முடியும். எனக்கு பிரியமானவர், இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த வழியில் ஹல்லேலூயா. நாங்கள் யாரும் கண்களை மூடி தலை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வழியில் இந்த விடுதலை எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த விடுதலை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு தேவனை சொல்லுவோம், ஆண்டவரே இந்த விடுதலை தேவன், நீங்கள் இன்னும் விதமான காரியங்களுக்கூடாக கடந்து போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த காலை வேளையில் எனக்கு ஒரு விடுதலை தேவை கர்த்தாவே சுவாமி, எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை. நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இந்த காலை வேளை அந்த விடுதலை உணர விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அந்த விடுதலை உணர விரும்புகிறேன். அந்த விடுதலை எனக்கு கடந்து வருவதா கர்த்தாவே சுவாமி. ஓம் ஆண்டவரே, ஓம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லோ. நன்றி ஆண்டவரே. ராஜா மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே. ஓ இங்கே வேதம் சொல்லுகிறது ஓ கர்த்தர் எங்கேயோ, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல கர்த்தர் நீர் வாசம் பண்ணுகிறேன், நீர் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிறேன், நீர் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சமூகம் இருக்கிறது ஆண்டவரே. உமது விடுதலை அனுபவிக்க உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லோ. நன்றி ஆண்டவரே. ராஜா மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்கள் இங்கே பார்க்குறோம், உண்மையில்
விடுதலை என்று சொல்லுகிறது அங்கே நாங்கள் செய்கிறதல்ல, ரைட்? மனுஷன் செய்கிறதல்ல, ரைட்? மனுஷனுடைய முயற்சியினாலேயோ பிரயாசத்தினாலேயோ செய்ய முடியாதவைகள், ரைட்? உங்களோட வாழ்க்கையில் சில வழியில் நீங்கள் ஏதாவது பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன்னு வச்சுக்கொள்வோமே, ரைட்? இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அங்கே நீங்கள் ஒரு போதை வஸ்துக்காக இருக்கலாம், மதுவுக்காக இருக்கலாம், இல்லை வேறு காரியங்களுக்காக இருக்கலாம். ஒருபோதும் எங்களுக்கு அதிலிருந்து விடுதலையாக்க முடியாது, ரைட்? எங்களை ஒருபோதும் அதில் சேர்ந்து செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்கு முடியும் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கட்டெடுத்தக்கதா. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முடியும் அங்கே விடுதலை கட்டெடுத்த. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திற்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் இங்கே விடுதலை கட்டெடுவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் இங்கே விடுதலை கட்டிட போதுமானவராக இருக்கிறார். அங்கே அவரை நோக்கி நான் கூப்பிடுகிற போது அவர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருபோதும் அவர் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவர் அல்ல. ஆனால் அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்தீங்களோட சொன்னால் யோவான் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுகிற போது யோவான் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு சொன்னால் 14ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. இங்கே வாசிக்கிற போது 17ஆம் இங்கே 16, 17, 18 வாசிக்கிறது. 18ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். 16, 17 நான் வாசிப்போம் இந்த வழியிலே. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ஆமென், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் திக்கற்றவளாய் விடேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிற காரியம் தான், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். என்ன, இன்றைக்கு அநேக சந்தர்ப்பம் அநேக சூழல்கள் இருக்கிறது. ஆனால் தேவன், ஜீவனுள்ள தேவனங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அங்கே சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம் தான், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி. அங்கே இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். அவர் யார்? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவா இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் வாசம் பண்ணுகிறவா இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த பழைய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் தான் இங்கே அந்த ஆவியானருக்கு அசைவாடினார். இல்லாட்டி அவருடைய அபிஷேகம் வந்து இறங்கினது, கர்த்தருடைய சமூகம் வந்து இறங்கினது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஆலயங்களாக இருக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ அவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் தான், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நம்பலாம். ஆமென். அங்கே அவர் உங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் கிரிய செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால சொன்ன ஆவியான வருகிற போது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். நீங்கள் எல்லா விதமான காரியங்களும் அவர் விடுதலையை கொடுக்கிறார். பாவமான காரியங்கள், சாபமான காரியங்கள், வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் அவர்களிலிருந்து வேறு பிரிக்கிறார். என்ன, அதிலிருந்து விடுதலையை கட்டிடுகிறவர் இருக்கிறார். ஏன், இப்பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே அந்த 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 அது சொல்ல, அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். அவர் உங்களோடு வாசம் பண்ணி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே நான் நம்புவோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களோடு வாசம் பண்ணுகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுவோம், தேவனை பார்த்து, தேவனை நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவர், எங்களோடு வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இவங்க இது ஆனபடினால் என்ன நடக்கிறது, தேவன் ஒருபோதும் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. சில வழியில் ஒருவர் நாங்கள் திக்கற்றலாக விட்டுடலாம். ஏன்னா சில வழியில் நாங்கள் போகிற வழிகளில் நாங்கள் அங்கே திக்கற்றவர்களாக மாறலாம். ஆனால் ஒருபோதும் தேவன் நம்மை திக்கற்றவர்களாய் விடுகிறவர் அல்ல. இந்த காலை வழியில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான், தேவன் ஒருபோதும் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவர் அல்ல. ஆமென். அவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுகிற போது நாங்கள் யோசிக்கிறோம், எனக்கு பரிசுத்த ஆவியான தேவையா, ரைட், எனக்கு அவசியமா, என்ன பெற்றுக்கொள்ள வேணுமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழும்புகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்குற போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே
கற்பம் தரிக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரிக்கப்பட்டார். இங்கே கற்பம் தரிக்கப்பட்டு அங்கே வேதம் சொல்லுகிறது. இங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு புத்தகத்தை திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால், அங்கே மத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுகிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஏற்கனவே சொல்லுகிறது, அங்கே பரிசுத்த ஆவி கற்பம் தரிக்கப்பட்டார்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் அங்கே திரும்ப நீங்கள் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது. தங்கள் பாவங்களை அறிக்கை, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். அங்கே ஆவியானவர் தம்மேலே வருகிறதை கண்டார்னு சொல்லும். ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, இங்கே தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவை. அங்கே லூக்காவில் சொல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருடைய மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அங்கே அவர் அங்கே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்துணர்த்துகிறவராக இருக்கிறார். எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்க உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவி இல்லாமல் நான் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒவ்வொருக்குள்ளேயும் இந்த ஆவியாக இருக்கும். அதனால் நாங்கள் அனல் மூட்டிக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி அதை நாங்கள் அந்த அபிஷேகத்தை நாங்கள் இன்னும் நாங்கள் வளர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ரைட். சிலது உள்ளுக்கு போகிற போது பெலன் வாரதுதான். என்ன சில பேருக்கு சிலது உள்ளுக்கு போச்சுன்னு என்ன செய்கிறேன்னு தெரியாது. ரைட். இப்போ வேறு காரியங்கள் எல்லாம் வந்திருக்குது. என்ன அதில் கொஞ்சம் எடுத்தோடனே அவங்களுக்கு என்ன நடக்குது ஏதுன்னு தங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்கள அறியாது இருக்கிறாங்க. ரைட். அந்த உள்ளுக்கு போனது தான் அவங்கள வழி நடத்தும். என்ன அது உள்ளுக்கு இருக்குது, அது கொஞ்சம் இருக்கும் வரைக்கும் அவங்கள வழி நடத்தும். எங்கே போகிறது என்ன செய்கிறது, ரோட்லேயும் கிடந்தால் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படித்தான் உலகம் போயிட்டு. ஆனால் இங்கே அப்படி பண்ண இங்கே சொல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆமென். இது அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஆமென். இங்கே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஆமென். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் எங்களுக்கு அங்கே இந்த பலத்தை கொடுக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த பலத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பலன்? அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை இல்லாவிட்ட வல்லமையை அங்கே நடப்பிக்கத்தக்கதான், அற்புதங்களை அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை செய்யத்தக்கதான பலத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவன் அதை எங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்புறீங்க? இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவர்னு சொல்லி. ஆமென். அங்கே தேவன் கொடுக்கிற வல்லமையானது இங்கே நம்மை தேவன் பலப்படுத்துகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை தேவன் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த காலையில் அது சரீர பலமும் உண்டாகிறது, ஆத்துமாவிலையும் பலன் உண்டாகிறது, அங்கே ஆவியிலையும் பலன் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா பகுதிகளிலையும் அங்கே பலத்தை கொண்டு வருகிறது. இங்கே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இங்கே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யத்தக்கதான பலத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலை வேளையில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அங்கே சீஷருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க பயந்து போய் ஒளிந்து போய் இருந்த போது அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவங்க நான் ஒரு முறை சொன்னது போல அங்கே பேதுருக்கு தெரியும் தனக்கு நடக்க போகிற அங்கே கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதுனால, இல்லை கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்கிறதுனால தனக்கு வரப்போகிற ஆபத்தும் உயிராபத்தும் தெரிந்து கொண்டும் அவன் துணிந்து எழுந்து நின்று பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை குறித்து.
இங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது இங்கே சப்பானியை எழுந்து நடக்க பண்ணினான்னு சொல்லப்படுது. அதான் அங்கே அநேக வருஷங்களாக இருந்தவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியம், இந்த காலை வேளையிலே தேவன் வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருடைய வாழ்க்கை இன்றைக்கு சில அந்த பாஸ்டருக்கு, ஊழியக்காரருக்கு, லே பாஸ்டர், லே ப்ரீச்சரோ இல்லை அவர்கள் ஜனங்களுக்கு இவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கறது இல்லை. தேவன் எல்லாருக்கும் அதை கொடுக்கிறவராக இருக்கிறான். ஆமேன். ஒவ்வொரு வயசு எல்லைகள் இல்லை. ரைட். சில வேளை நான் கேள்விப்படுகிறோமே, சிறு பிள்ளைகள் இங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் சொல்லி, இன்னும் வாலிபர்கள் மத்தியிலே கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்கிறார் நான் கேள்விப்படுகிறோம். அப்போ இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் தேவன் இந்த நாளிலே அதை செய்ய போதுமானவர். அங்கே சொல்லு பரிசுத்த ஆவி உங்களுக்கு வெறும் பலனடைந்து, ரைட், பலனடைந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அந்த பலத்தை கொடுக்க போதுமானவர் இருக்கிறார். இங்கே பரிசுத்தம் கொடுத்து நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் அங்கே சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாய் வாழுவீர்கள் என்று சொல்லி. ஆமேன். இங்கே அதைத்தான் கர்த்தர் இந்த நாளில் செய்ய, அதாவது சாட்சி, அதை நாங்கள் போய் இங்கே சாட்சி சொல்லத்தக்கதாக இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதல்ல, நாங்கள் இருக்கிற சூழலில் சாட்சிகளாய் வாழத்தக்கதாக. ஆமேன். நாங்கள் இருக்கிற சூழலில் சாட்சியாய் வாழத்தக்கதாக, உங்களோட வாழ்க்கை இங்கே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் உங்களை வல்லமை அடுத்து பாவிக்க போதுமானவர் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அநேக சந்தர்ப்பத்தில் யோசிக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க வாஞ்சோம், அது உண்மையோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாவிக்க விரும்புகிறார் இந்த காலையில். எனக்கு பிரியமானவர்கள் அதைத்தான் நாங்கள் அங்கே சீஷர்கள் அங்கே அதிகமானவர்கள் அங்கே என்ன அங்கே இரத்த சாட்சியாக கூட மரித்து போனார்கள். இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். எனக்கு பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக தேவன் நம்மை இந்த காலை வேளையிலே பலப்படுத்துகிறார். ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த போதுமான யாருண்டு இல்லை, எந்த பின்னணி உண்டு இல்லை, எந்த ஜனம் உண்டு இல்லை, எந்த கூட்டம் உண்டு இல்லை, தேவன் எல்லாரையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். நம்பணும், தேவனை சார்ந்து இருக்கணும். அது ஆவியான எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி எனக்கு பிரியமானவர்கள். அவை அங்கே அப்போ ஒன்று சொல்ல பரிசுத்தாங்கிறது வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சியெல்லாம் இருப்பீர்கள். அதே போல் அங்கே சொல்லுறது அங்கே என்ன அங்கே உலகத்தின் கடைசி பரியந்தம். அதாவது என்ன சொல்ல, இன்னொரு விதத்தில் சொன்னால் இங்கே தேவனுடைய வேலை, தேவனுடைய பணியானது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஏரியாவுக்கு அல்ல. ரைட். அது வேர்ல்ட் வைட், உலகளாவிய பணியாக இருக்கிறது. ரைட். அப்போ இன்றைக்கு தேவனங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன, இந்த எங்களுக்கு இருக்கிற பணி இங்கே உலகளாவிய பணியாக இருக்கிறது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி உலகளாவிய ரீதியான பணி. இன்னைக்கு சில நான் நான் இருக்கிற இடங்களில் இருக்கிற சூழலில் தேவன் என்ன சாட்சியாக வாழ்கிறதுக்கு என்ன வச்சிருக்கேன்னு அங்கே பரிசுத்தாங்க இங்கே பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் அங்கே சாட்சிகளாக. அப்போ என்ன சொல்றது, அங்கே எங்களுடைய வேலையானது, எங்களுடைய இல்லாவிட்ட கிறிஸ்துவின் பணியானது அவ்வளவுக்கு பரந்து காணப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் கெட்டதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி பார்த்து நான் சொல்லுவோம், ஆண்டு ஒரு விஷயம் கண்களை மூடி தலை தாழ்த்தி தேவன் நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கேட்டாவே என்னை பலப்படுத்தும், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களுக்குள்ளே நடத்தத்தக்கதாக என்னை பலப்படுத்துமான சொல்லும். பரிசுத்தாவி இந்த நிரப்பும் இந்த சொல்லுவோம், எல்லாரும் இருக்கிற இடங்களில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்பும் கர்த்தாவே சுவாமி. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ராஜா மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை துதிக்கிறோம். இந்த காலை வெளியிலும் ஆண்டவரே நீ நிரப்புவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்கள் இருந்து கொண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த காலை வெளிங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ராஜா மை துதிக்கிறோம். இப்படி நாம மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனே இப்படி நாம மகிமைப்படுவதா கர்த்தாவே சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. ராஜா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. அந்த பேலன் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, அந்த பேலன் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பேலன் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி கர்த்தாவே சுவாமி. நன்றி ஆண்டவரே. தேவனே மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேவனை மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya thank you lord ஆமென். இந்த வேளையில் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் யோசிக்கலாம், இன்னைக்கு நான் அங்கே அதை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி. ஆமென். அது எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறது? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது ஸ்தேவான் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அங்கே அவன் சொன்னான், எனக்கும் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் என்ன லூக்கா 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிற போது, லூக்கா 11ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது இப்படி சொல்கிறது. நீங்கள் வாசிங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் அவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? அங்கே சொல்ற, அங்கே நீங்கள் கேட்கிற போது அங்கே அவர் அப்பத்தை கேட்டா தேவன் அவங்களோட நீங்க சாதாரண உங்களோட பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை நீங்கள் அதுக்கு எதிர்மறையாக நீங்க செய்ய போறது இல்லை. ரைட்? அங்கே அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? ரைட். அடுத்த பகுதி, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்டால் அங்கே பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் எங்களை குறித்து வேதம் இங்கே தெளிவா சொல்லுது. என்ன பொல்லாதவர்களாகிய நீங்கள், அதான் ஏன் சொல்லுறது சொன்னா, நாங்கள் பாவ சுபாவம் உள்ள ஜனங்கள். ரைட்? நாங்கள் பாவத்திலே பிறந்தவர்கள். ஆனப்படிகளை தான் வேதம் சொல்லு, நான் பொல்லாதவர்களாகிய நாங்கள், அதாவது அங்கே அடுத்த பகுதி வாசம் தொடர்ந்து அங்கே வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அங்கே என்ன சொல்றது, நீங்கள் அதாவது அது இங்கே என்னத்தை காண்பிக்கணும்னு சொன்னா, இப்போ எங்களுக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கிற காரியத்தை காண்பிக்கிறது. ரைட்? அதாவது நாங்கள் யார், பிதா யார், அதுதான் நாங்கள் சொல்லுகிறது. என்ன அதாவது நீங்கள் அதாவது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டீங்க, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டீங்க. ரைட்? அதாவது ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாங்கள் பொல்லாத மனுஷர்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், தேவன் அன்புள்ளவர், அவர் நல்லவர். ரைட்? அவர் பரிசுத்தர். ரைட்? நாங்கள் ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் தேவன் இங்கே பரிசுத்தமாக, இங்கே சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். அப்போ இங்கே என்ன சொல்கிறது, மனுஷன் எப்படிப்பட்டவன், தேவன் எப்படிப்பட்டவர், இதைத்தான் இங்கே காண்பிக்க. மனுஷன் பொல்லாதவன், ஆனால் நல்லதை கொடுக்க விரும்புகிறான். ரைட்? ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறார், இங்கே தேவன் நல்லவர், ஆனால் அதிலும் பார்க்க பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலைவெளி உங்களை பார்த்து சொன்னா இங்கே சொல்றது, இது இங்கே என்னத்தை சொல்ல வருதுன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிச்சு சொல்ற, நீங்களே இப்படி செய்கிற போது நான் அதிலும் பார்க்க செய்ய வல்லமுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன அவர் நல்லவர். ஆமென். அவர் அன்புள்ள தேவன், அவர் மகத்தானவர், மகத்தான காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அவர் அன்புள்ள தேவன். இந்த காலைவெளியில் அவர் காரியங்களை செய்ய வாய்க்க பண்ண போதுமான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கேட்கிற போது அவர் இங்கே கொடுக்கிற தேவன். எங்களுக்கு தேடு, இங்கே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவன் அங்கே திறக்கப்படுகிறது, கேட்கிறவன் அங்கே பெற்றுக்கொள்கிறான் வேதம் சொல்லுகிறது. அவன் இந்த காலைவெளி உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். அப்போ அவர் அங்கே பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் வருகிற போது எங்களை திக்கற்றவளை விட போகிறதில்லை. எங்களை இவரை ஆசீர்வதித்து எங்களோட கூட இருந்து எங்களுடைய வழி நடத்துகிறவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறவனாக இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்க இந்த காலை வழியில் அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லி, எங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிறாருன்னு சொல்லி. ஆமென். அவர் எங்களுக்கு கூட அங்கே மகிமைப்பட விரும்புகிறாருன்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நமக்கு அங்கே வரங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நமக்கு வரங்களை கொடுக்குறான், பரிசுத்த ஆவியான் வரங்களை கொடுக்குறான். ரைட்? எங்களுடைய அங்கே இந்த மரத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், உங்களுக்கு இந்த மாமரம் இல்லாவிட்ட ஏதாவது ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், அங்கே அதில் இருக்கிற கனியை அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏன்னா இங்கே பிரயோஜனமாக இருக்கிறது, பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
இந்த வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், அப்படி தான் தேவன் எங்களுக்கு வரத்தையும் கொடுக்குறார். இங்கே 2 Corinthians 12ஆம் அதிகாரம் அங்கே சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது. இங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற போது, எப்படியெனில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்படுகிறது. சொல்லுது தேவன் அங்கே வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அது நம்ம கூடாக மற்றவர்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஆமேன், மற்றவர்கள் அங்கே பிரயோஜனப்படும்படியாக தேவனங்களை வல்லமையாக எடுத்து பாவிக்கிறவர்கள். ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி. ஆபிரகாம் சொன்னார், நீ எல்லாம் வாங்கிக்கொண்டு நீ உனக்குள்ளே வச்சுக்கொள்ளிருன்னு சொல்லி, ரைட், அப்படி சொல்ல தேவன், ரைட், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி. அதே போல் நீங்களும் பார்க்குறோம், தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார், நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, ரைட், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதான், மற்றொரு வாழ்க்கையாக அங்கே செழிப்புள்ளதாக இருக்கத்தக்கதான் தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். இந்த காலை வேளையில் தேவன் ஒவ்வொருத்தரையும் இங்கே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எசேக்கியலை பார்த்து சொன்னார், எசேக்கியல் 37ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கன்னு சொன்னால், எசேக்கியல் 37ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகிற போது நாங்கள் அங்கே திருப்பிக் கொள்ளும். அங்கே உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே அவனை கொண்டு போய் இங்கே காண்பித்து அங்கே அங்கே பார்த்து அங்கே சொல்லுகிற காரியம்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். 5, 6, 7 வாசிக்கிற போது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென். அங்கே சொல்லுது, இங்கே எசேக்கியேல் சொல்ல, நான் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அங்கே எலும்புகள் உயிர் அடைந்தது என்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை பார்த்து, இது பார், எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகள், ரைட். எங்கே மயானத்தில் தான் அப்படியான எலும்புகள் இருக்கும், ரைட். இல்லாட்டி எங்கேயாவது ரோடுகள்லாம் போய் இருக்கு, நீங்கள் கண்டிருப்பீங்க. ஏன்னா உலர்ந்து போன அதில் எதுவும் இல்லை. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, இந்த உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை, தீர்க்க தரிசனம் சொல்லு, ரைட். இங்கே தீர்க்க தரிசனம் பேசு. உன்னுடைய வாயிலே ஜீவன் இருக்கிறது, ரைட். உன்னுடைய வாயிலே அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அங்கே அது இருக்கிறது, ரைட். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, இங்கே ஜீவன் இருக்கிறது, ரைட். ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் அங்கே அது வல்லமை அடுத்து பாவிக்க போதுமானவர். ஏன் எசேக்கியேல் சொல்கிறார், இங்கே ஆவியானவர் அங்கே சொல்லுறதா, நீ இப்போ இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, ரைட். இங்கே பேசு. அங்கே தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன போது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்பட்டு, தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த எலும்புகள் எல்லாம் அங்கே உயிர் அடைந்தது, இல்லாவிட்டால் இங்கே பெலன் கொண்டதுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்வது, இங்கே அதுக்கு உயிரை நீ கொடுன்னு சொல்லுகிற போது, உயிரை அறிக்கையிடுன்னு சொல்கிற போது அடுத்த வசனத்தை வாசிப்பாங்க. 8ஆவது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார்.
ஆமென். அங்கே ஊதின போது அது பெரிய சேனையாக எழுந்து நின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது தொடர்ந்து அந்த பகுதி வாசிகள் அது பெரிய சேனையாக எழுந்து நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென், உங்களுடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவன் அங்கே தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுடைய வாயிலே போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு எலும்புகள், அதாவது உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையத்தக்கதாக அங்கே எசேக்கியேலை சொல்கிறான், நீ பேசு என்று சொன்ன போது அவன் அங்கே பேசினான், இங்கே எழுந்து நின்றது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலைவெளி உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு முடியும் அங்கே பேசத்தக்கதாக. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசத்தக்கதா, மற்றவர்களை கட்டி எழுப்பத்தக்கதா, மற்றவருடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரத்தக்கதா, மற்றவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்க. சிலவர்கள எங்களுடைய வாழ்க்கையிலும் சிலவர்கள கேள்விக்குறியான காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையிலும் கேள்விகள் இருக்கிறது. அநேக காரியங்கள் நாங்கள் விளங்காமல் இருக்கிறது. ஆனால் இந்த வேளையில் நாங்கள் தேவனை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் இந்த வேளையை தீர்க்கதரிசனம் உரைக்க விரும்புகிறேன். ரைட், இவைகள் நடைபெற போகிறது. ஆமென். எத்தனை நம்புறீங்க? என்னோடய வார்த்தைகளை கெட்ட வல்லமை அடுத்து பாவிக்க போகிறோம். ஆமென். என்னோடய வார்த்தைகளை கெட்ட வல்லமை அடுத்து பாவிக்க போகிறோம். ஆமென். நான் யாரும் கர்த்தருடைய சமூகத்தை எழுந்திருப்போம்.